ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவரு தான் குமார். இவர் ஏன் இப்படி சோகமா உக்காந்துட்டு இருக்காருன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு ரீசன் அவரோட வயசு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உடனே கேட்கலாம், என்னடா வயசாகுதுன்னதுலாம் இப்படி உக்காந்து யோசிச்சுட்டு இருந்தா எப்படின்னு. அது மட்டும் அவரோட பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல. வயசு ஆகிட்டே போகுது, ஆனா அக்கௌண்ட்ல எப்பவும் போல மாச கடைசியானா ₹0 பேலன்ஸ், எந்த ஒரு சேவிங்ஸ் வேற இல்ல. இதுதான் அவரோட ஆக்சுவலான கஷ்டம் பாஸ். வழக்கம் போல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணி கல்யாணம், குழந்தைங்க, அவங்களுக்கான மெடிக்கல் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ்னு இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. அது கூடவே வயசும் ஏறிட்டே இருக்கு. இப்போ அந்த வயசு வேற 40 பக்கம் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கும் 40 வயசு தான் ஆகுதுன்னா, அண்ட் நீங்களும் குமார் மாதிரி ஃபியூச்சரை நினைச்சு கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இன்னும் கொஞ்சம் வருஷத்துலயே ரிட்டையர் ஆக போறீங்க. எப்படி டைம் இவ்வளோ ஃபாஸ்டா போச்சு அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. பேங்க் பேலன்ஸை பார்த்தா பெருசா ஒன்றும் சேவிங்ஸ் வேற வைக்கல. ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. சேவிங்ஸும் இல்ல. அப்புறம் ஏர்ன் பண்றதை வச்சு எப்படி ரிட்டையர் ஆகுறது, பசங்களுக்கு தேவையான அசெட்ஸ் அண்ட் மணியை எப்படி கொடுக்கறது, இப்படி பல கேள்வி உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்தா அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு கண்டென்ட்டை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டையும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸ்டெப் நம்பர் 1, அனலைஸ். முதல் விஷயமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இத்தனை வருஷமா உங்ககிட்ட சேவிங்ஸ் இல்லாததுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். லோன் ஏதாவது அதிகமா எடுத்திருக்கலாம், இல்ல கிரெடிட் கார்ட்ஸ்ல நிறைய மணியை ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்காக ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. அப்படியும் இல்லைன்னா யாருக்காச்சும் ஹியூஜ் அமௌண்ட்ல கடனை கொடுத்திருப்பீங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்க திரும்ப பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, நீங்க முன்னாடி வாங்கின லோன் எதுக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதை சீக்கிரமா கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேவிங்ஸ்க்கு வர்றது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். அதை க்ளோஸ் பண்ற கையோட நீங்க நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸ்ல எந்த டைப் ஆஃப் லோன்லயும் மாட்டிக்காம வேற இருக்கணும், லைக் ஹோம் லோன்ஸ் ஆர் கார் லோன்ஸ் எக்ஸெட்ரா. ஸ்டெப் 2, கண்டின்ஜென்ட் எக்ஸ்பென்ஸ். அடுத்ததா உங்களோட கண்டின்ஜென்ட் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணணும். அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை மீட் பண்றதுக்கான வேஸை பார்க்கலாம். எப்போ நம்ம இந்த மாதிரியான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண போறோம்னு யாருக்கும் தெரியாது, யாராலையும் ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. லெட்ஸ் சே நீங்க ஒரு ₹1,00,000 மந்த்லி ஏர்ன் பண்றீங்கன்னா அதுல உங்க சேவிங்ஸை தாண்டி இப்படி ஒரு ஃபண்டை பாக்ஸ்ல எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட்டை மந்த்லி தவறாம அதுல போட்டுட்டே வரணும். அப்படி வரும்போது எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் உங்களால பயப்படாம அந்த பாக்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட சேவிங்ஸ் டப்பாவும் சேஃபா இருக்கும். ஸ்டெப் 3, டேக்கிங் லாங் டேர்ம் பிளான். டேர்ம் பிளான் அப்படின்றது உங்க லைஃப்க்கு ஒரு பர்சனல் சேஃப்டி கவர் மாதிரி. அன்பார்ச்சுனேட்லி இது உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். எமோஷனல் லாஸை யாராலுமே காம்பன்சேட் பண்ண முடியாது தான். பட் ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபினான்ஷியல் லாஸை காம்பன்சேட் பண்ற அளவுக்கோ இல்ல அதை கவர் பண்ற அளவுக்கோ உங்களுக்கு இந்த டேர்ம் பிளான்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க இன்கம்ல இருந்து 10 to 15 டைம்ஸ்க்கு இருக்க மாதிரி ஒரு டேர்ம் பிளானை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டெப் 4, ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த வீடியோவே 40 இயர்ஸ்க்கு அப்புறமா மணி மேக் பண்றத பத்தி ஃபோக்கஸ் பண்ணி மேக் பண்ணப்பட்ட வீடியோ தான். மெடிக்கலி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஏஜும் இதுதான். ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படும். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 lakhs கவரேஜ் எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்டெப் 5, மேக்கிங் ஃபண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுல நான் சொல்றது உங்களுக்கு நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஃபண்டை நீங்களே அரேஞ்ச் பண்றது. அதாவது உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ, பசங்களோட எஜுகேஷனுக்கு இவ்வளோ, அவங்களோட மேரேஜ்க்கு இவ்வளோ அப்படின்னு மேப் பண்ணி அதுக்கு தனித்தனியா ஃபண்டை கிரியேட் பண்ணி வைக்கிறது. அப்படி பண்ணி வைக்கிறதுனால கண்டிப்பா உங்களோட மற்ற தேவைகளுக்காக அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பீங்க. அது சேஃபாவும் இருக்கும். ஸ்டெப் 6, சூசிங் ப்ராப்பர் பிளான் ஃபார் யுவர் கார்பஸ். கார்பஸ் கோல் எவ்வளவோ அதுக்கு ஏத்த ப்ராடக்ட் ஆர் பிளானை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6% ரிட்டர்ன் தரக்கூடிய பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கோலை ரீச் பண்ண நீங்க நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வயசு 40 ஆகுது, உங்களோட கார்பஸ் கோல் 2 crores அண்ட் அது 55 வயசுல மெச்சூர் ஆகும்னு வச்சுக்கோங்க. 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்க கார்பஸ் நீங்க செலக்ட் பண்ணா அதுக்கு மந்த்லி ₹75,000 பே பண்ணணும். இதுவே 12% இருக்க கார்பஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மந்த்லி $40,000 தான் பே பண்ணணும். சோ சரியான கார்பஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களோட கோலை நீங்க ஃபாஸ்டாவும் அச்சீவ் பண்ணுவீங்க அண்ட் அட் த சேம் டைம் நீங்க அதிகமான அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. ஸ்டெப் 7, பிராக்டிகல் கால்குலேஷன். இப்போ நம்ம பிராக்டிக்கலா எக்ஸாம்பிளை வச்சு ஒருத்தரால இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணி எவ்வளவு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதுதான் வீடியோவோட முக்கியமான பார்ட். கவனமா பாருங்க. மிஸ்டர் கவின், இவருக்கு 43 வயசு ஆகுது. சுமாரா மாசத்துக்கு ₹50,000 ஏர்ன் பண்றாரு அண்ட் அதுல தவறாம 30% சேவும் பண்ணி வைக்கிறாரு.
எஸ்ஐபி பீரியட அடுத்த 18 வருஷத்துக்கு பிளான் பண்றாரு. அண்ட் அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 12%. அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் 18 இயர்ஸ்க்கு அவர் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 32,40,000 அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் வேல்யூன்னு பார்த்தா அவருக்கு 1,06,75,929 rupees. இதுதான் அவரு உருவாக்கி இருக்கிற டோட்டல் கார்பஸ். இப்போ இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் மிஸ்டர் மூர்த்தி சேம் 43 வயசு தான் ஆகுது. அதே 50,000 ரூபாய் தான் மந்த்லி ஏர்ன் பண்றாரு. அண்ட் அதுல தவறாம 30% சேவும் பண்ணி வைக்கிறாரு. இப்போ அவரோட மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் பாத்தீங்கன்னா 15,000 rupees. பீரியட் 18 இயர்ஸ்க்கு பிளான் பண்றாரு. அண்ட் அவருக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் ரேட் 12%. இவர் கொஞ்சம் உஷாரா இயர்லி ஸ்டெப் அப் பண்றாரு. அதாவது இயர்லி 5,000 rupees இன்கிரிமெண்ட் கொடுக்குறாரு. அண்ட் அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா அவரோட ஸ்டெப் அப் எஸ்ஐபி டோட்டலா 1,24,20,000 rupees இன்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் நார்மல் எஸ்ஐபினா 32,40,000. இப்போ அவரோட எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் ரிட்டர்ன் வேல்யூவை பார்க்கலாம். பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் வேல்யூ 3,07,56,415 அண்ட் நார்மல் எஸ்ஐபிக்கு கிடைக்கிற வேல்யூ 1,06,75,929. இப்போ நம்ம மூர்த்தி ரஃப்லி 3 crores ஜெனரேட் பண்ணிருக்கிற கார்பஸ 1 crore அவரோட 2 பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறாரு. பேலன்ஸ் இருக்கிற 2 crores வச்சு தாராளமா அவரோட ரிட்டையர்மெண்ட் அவரால் பிளான் பண்ணிட முடியும். இப்போ அந்த 2 crores அவர் எப்படி யூஸ் பண்றாருன்னு பார்ப்போம். இப்போ அவரோட கரண்ட் வயசு 58 ஆகுது. அண்ட் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதுக்காக நினைக்கிறாரு. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் 2 crores லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அவருக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் எஸ்டபிபி பீரியட 27 இயர்ஸ்க்கு வர மாதிரி வச்சுக்கலாம். ஆனுவல் இன்கிரிமெண்ட்டுக்கும் 5% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கலாம். இது நம்மளோட இன்ஃபிளேஷன் ரேட்டை மீட் பண்றதுக்காக கொடுக்கறது தான். ஸோ டு பிகின் வித் மந்த்லி அவருக்கு 1 lakh rupees கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இப்படி பார்க்கும்போது மந்த் பாஸ் ஆக அவரோட மந்த்லி இன்கம் அதிகமாகிட்டே போகுது. அவரோட 80 or 85 இயர்ஸ் கிட்ட வரும்போது அவருக்கு கிடைக்க போற மந்த்லி அமௌண்ட் 3 lakhs கிட்ட இருக்கும். அண்ட் அவரோட கார்பஸ் வேல்யூ 10 crores தாண்டி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபி மெத்தட் யூஸ் பண்ணி 18 இயர்ஸ்ல 3 crore rupees சேவ் பண்ணிடுறாரு. அண்ட் அதுல 1 crore rupees பசங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 crores எஸ்டபிபி மெத்தட்ல போட்டுறாரு. சோ அடுத்த 20 to 30 இயர்ஸ்க்கு அவர் மணியை வித்ட்ரா பண்ணா கூட அவரோட டோட்டல் கார்பஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா பணத்தை நினைச்சு அவரு கஷ்டப்பட தேவையே இல்லை. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The best time to invest is 10 years before. The next best time is today. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இல்ல 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு நினைச்சு விட்டுறாதீங்க. நீங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குற வரைக்கும் bye bye from the team.